சென்னையில் சிறுமியை கடித்த 2 ராட்வீலர் நாய்கள் மதுரைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன. இந்த நாய்கள் அச்சுறுத்தியதாக, பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை விளைவித்ததாக மாநகராட்சி தரப்பில் நோட்டீஸ் என்பது வழங்கப்பட்டிருந்தது. இந்த விவகாரத்தில் இந்த நாய்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் அந்த நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த நாய்கள் மதுரைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன. விவரங்களுடைய நிகழ்ச்சி சிறப்பு செய்தியாளர் தமிழரசி, எதற்காக மதுரைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு, மதுரையில் இதை அப்புறப்படுத்துதுன்னா என்ன அர்த்தம், என்ன செய்ய போறாங்க இந்த நாய்களை? தேவப்பிரியன், நுங்கம்பாக்கம் பூங்காவில் வளர்ப்பு நாய் சிறுமியை கடித்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த நாய்களை இன்று மாநகராட்சி பறிமுதல் செய்து தன்னார்வலர்கள் மூலம் அது கொண்டு செல்லப்பட்டு பராமரிக்க திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று காலை 2 அதிகாரிகள் அந்த நுங்கம்பாக்கத்தில் உள்ள உரிமையாளர் புகழேந்தி வீட்டிற்கு வந்திருந்தனர். அப்போது உரிமையாளர் புகழேந்தியை தொடர்பு கொண்ட போது அவர்கள் நேற்று இரவு மதுரைக்கு கிளம்பி சென்றதாகவும் உடன் 2 நாய்களையும் கொண்டு சென்றிருப்பதாகவும் தகவல் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் தற்போது நேற்றிரவு அந்த உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் அவர் ஜாமீனில் வெளிவந்தார். இதனைத் தொடர்ந்து உரிமையாளர் புகழேந்தி மற்றும் அவரது குடும்பத்தினர் 2 நாய்களையும் தற்போது மதுரைக்கு கொண்டு சென்றிருக்கின்றனர். குறிப்பாக இந்த நாய்களை 7 நாட்களுக்குள் அகற்ற வேண்டும் என்ற ஏற்கனவே சென்னை மாநகராட்சி நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. மேலும் இன்று இந்த நோட்டீஸை நேரில் கொடுத்து இன்று இந்த நாய்களை பறிமுதல் செய்யவும் திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த நாய்கள் தற்போது உரிமையாளர் மதுரைக்கு கொண்டு சென்றிருக்கிறார். இந்த நிலையில் தற்போது மதுரைக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதன் காரணமாக சென்னை மாநகராட்சி அடுத்த கட்டமாக இங்கு இந்த நாய்களை பராமரிப்பது தொடர்பாக ஆலோசனைகளை உரிமையாளர்களுக்கு வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேவப்பிரியா, தகவலுக்கு நன்றி தமிழரசி.